நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எந்தெந்த மாதிரி வேரி ஆகுது, அப்படி வேரி ஆகக்கூடிய டெம்பரேச்சர் வந்து எப்படியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இன் டர்ம்ஸ் ஆஃப் லாட்டிடியூடினல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அண்ட் ரெண்டாவது ஹீட் பட்ஜெட் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் மூலியமா பார்த்தோம். இதுக்கு அடுத்து வேற என்னென்ன பார்த்தோம்? ஒரு முக்கியமான கான்செப்டை வந்து இனிஷியேட் பண்ணோம். தட் இஸ் ஐசோதெர்ம்ஸ் இல்லையா? ஸோ ஐசோதெர்ம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். It is a line that connects, it is an imaginary line first of all, that connects all the places that have similar temperatures இல்லையா? இப்போ இந்த ஐசோதெர்ம்ஸ் உடைய முக்கியமான சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். What are those characteristic features? Yes. Yeah. Yes. Yeah. So the characteristic features அப்படின்னு பார்க்கும்போது the first thing is it generally follows latitudes இல்லையா? ஏன்னா latitude பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஹீட் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது, ரைட்? Of course, during summer solstices, your Tropic of Cancer region gets more sunlight, and winter time la Tropic of Capricorn is going to get more sunlight. அப்ப எதை பொறுத்து தான் சன்லைட் இன்சலேஷன் அப்படிங்கிறது மாற போகுது? லாட்டிடியூட்ஸை பொறுத்து. அப்ப லாட்டிடியூட்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு ஐசோதெர்ம்ஸ் என்னவாகும்? வேரி ஆகும், ரைட்டா? பட் நாட் எக்ஸாக்ட்லி பேரலல் டு லாட்டிடியூட்ஸ், பட் ஸ்லைட்லி பேரலல் அப்படின்னு சொல்லிக்கலாம், ரைட்டா? லாட்டிடியூட் இப்படி இருக்கு அப்படின்னா வேணா இப்படி இருக்கும், ரைட்? பர்ஃபெக்ட்லி பேரலாலாம் இருக்காது, ரைட்? தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட்லி, இட் இஸ் irregular over northern hemisphere and due to land sea contrast. இதுவும் உங்களுக்கு ஏன்னு தெரியும் இல்லையா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இது ஒரு வேளை லேண்டு, இது ஒரு வேளை சி, சாரி இது ஒரு வேளை சி, இது ஒரு வேளை லேண்டா இருந்தா கரெக்டா இந்த லேண்ட்ல இருந்து சீக்கு நம்மளுடைய லைன் அப்படியே போகும்போது அந்த பவுண்டரியில என்னவாகும் அப்படின்னா ஒன்னு டவுன்வேர்டா ஷிஃப்ட் ஆகும் அல்லது அப்வேர்டா ஷிஃப்ட் ஆகும், ரைட்டா? அப்போ அதான் இந்த லேண்ட் சி கான்ட்ராஸ்ட் டுடே எஃபெக்ட். பிகாஸ் லேண்ட் அண்ட் சி ஹேஸ் டிஃபரெண்ட் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அதனால லேண்ட்ல இருக்கக்கூடிய ஹீட்டும் வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹீட்டும் ஒரே மாதிரி இருக்காது, ரைட்டா? அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஐசோபார்ஸ் என்னவாகும் அப்படின்னா ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் த செகண்ட் கண்டிஷன். அண்ட் தேர்ட் கண்டிஷன் இஸ் தெர்மல் ஈக்குவேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி பார்த்தோம். What do you mean by thermal equator? எஸ், அதாவது இக்குவேட்டர் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் ஜியோகிராபிக்கல் இக்குவேட்டரா பார்த்துட்டு இருந்திருக்கோம். பட் ஒரு புது கான்செப்ட் என்னன்னா தெர்மல் இக்குவேட்டர், அதாவது த ஹாட்டஸ்ட் ஐசோதெர்ம் ஆன் அவர் எர்த், ரைட்டா? அப்போ பூமியில எந்தெந்த பாயிண்ட்ல ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கோ அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணோம்னா அதுதான் தெர்மல் ஈக்குவேட்டர், ரைட்டா? நம்ம இது வரைக்கும் பார்த்த லாஜிக் படி பூமியில ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எங்க தான் வரணும்? ஜியோகிராபிக்கல் ஈக்குவேட்டர்ல தான் வரணும். ஆனா இங்க நம்ம புதுசா ஒண்ணு படிக்கிறோம். இந்த தெர்மல் ஈக்குவேட்டர் அப்படிங்கிறது எக்ஸாக்டா உங்க ஈக்குவேட்டர் மேல கிடையாது, கொஞ்சோண்டு நார்த் பக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி படிக்கிறோம். இது எதனால நார்த் பக்கமா இருந்துச்சு அப்படின்னா லேண்ட். ஏன்னா பூமியில இருக்கக்கூடிய பெருவாரியான லேண்ட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நார்தன் ஹெமிஸ்பியர்ல தான் இருக்கு, ரைட்டா? அப்போ இன் ஜெனரல் ஒட்டுமொத்த பூமியில எந்த ஹெமிஸ்பியர் ஹையா இருக்கும், ஹாட்டா இருக்கும் அப்படின்னா மோர் தேன் சதர்ன் ஹெமிஸ்பியர், இட் இஸ் நார்தன் ஹெமிஸ்பியர். வை? பிகாஸ் சதர்ன் ஹெமிஸ்பியர் ஹஸ் மோர் வாட்டர். அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னாலே there will be moderating effect, right? So that is thermal equator and lies somewhat north from the equator. And அடுத்தது sudden bend at the ocean continent boundaries. Of course, we just now talked about that. அடுத்தது spacing between isobars. நாம ரெண்டு விதமான ஐசோபார்ஸை பார்த்துருப்போம் அந்த பிக்சர்ல, ரைட்டா? சில ஐசோபார்ஸ் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்லி அரேஞ்சா இருக்கும், சில ஐசோபார்ஸ் வந்துட்டு ரொம்ப வைடு ஸ்பேசிங்கோட இருக்கும். ஓகே, ஸோ சில ஐசோபார்ஸ் வந்து க்ளோஸ்லி அரேஞ்சா இருக்கும், சில ஐசோபார்ஸ் வந்துட்டு ரொம்ப வைட்லி ஸ்பேஸ்டா இருக்கும் இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அல்லது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இல்லையா? உதாரணத்துக்கு இப்போ இது ரொம்ப நேரோவா இருக்கக்கூடிய ஐசோபார்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ஃபிளக்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குயிக்கா இருக்கும், ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும். ஐசோபார்ஸ்னா சாரி, ஐசோதெர்ம்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி நேரோவா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய டெம்பரேச்சர் ஃபிளக்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குயிக்கா இருக்கும், ஸ்டீப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் திஸ் இஸ் 20 and this is 10 and this is 20, நடுவில் இருக்கக்கூடிய 10 டிகிரி ஆஃப் டெம்பரேச்சரும் within a small distance சட்டு கம்மி ஆயிட்டே வரும். whereas if the isotherms are wider, நடுவில் இருக்கக்கூடிய 10 டிகிரியும் என்ன பண்ணும்? நல்ல டைம் எடுத்து ஸ்லோவா கிராஜுவலா கம்மியாகும், ரைட்டா? அப்போ இங்க டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இஸ் ஜென்டில் அண்ட் இங்க டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு. எப்போ ஸ்டீப்பா இருக்கும்? நேரோவா இருக்கும்போது. ஐசோதெர்ம்ஸ் நேரோவா இருக்கும்போது டெம்பரேச்சர் கிரேடியன்ட் will be very steep or high thermal gradient. ஹோப் இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ மீதி இன்னும் ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும் நாம.
ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அக்கர் இன் ட்ராபிக்ஸ் அண்ட் லோவஸ்ட் இன் த போல்ஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச லாஜிக் தான். பொதுவாகவே நமக்கு டிராபிக்கல் ரீஜன்ல நிறைய சோலார் இன்சலேஷன் இருக்கும் அண்ட் போல்ஸ்ல சோலார் இன்சலேஷன் இருக்காது. இன்ஸ்டெட் என்ன இருக்கும்? ஆல்பிடோ இருக்கும். ரைட்டா? அதனால எங்க தான் அதிக டெம்பரேச்சர் அக்கர் ஆகும்? டிராபிக்ஸ்ல அக்கர் ஆகும். இது எல்லாமே உங்களுடைய அந்த ஐசோதோம் டயக்ராம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட்? எஸ். ரைட். அடுத்தது நாம வந்து இந்த லேண்ட் சி டிஃபரன்ஷியல் பத்தி பார்த்தோம். ரைட்டா? அதே நேரத்துல ஒரே கான்டினென்ட்டுக்குள்ள கான்டினென்ட்டுடைய கோஸ்டல் பகுதியும் கான்டினென்ட்டுடைய இன்டீரியர் பகுதியும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எங்க வேரியேஷன் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா இன்டீரியர்ல தான் வேரியேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா பகல் நேரத்துல உச்சகட்ட ஹீட்டும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ராத்திரி நேரத்துல உச்சகட்ட லோ டெம்பரேச்சரையும் அதால ஃபேஸ் பண்ண முடியும். ரைட்டா? அப்போ ஹை ஆஸ் வெல் அஸ் லோ ஃபிளக்சுவேஷனை யார் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க? இன்டீரியர் ஆஃப் தி கான்டினென்ட். இதுக்கு பேரு கான்டினென்டாலிட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. there is no humidity or no moisture to moderate your temperature fluctuations. ரைட்டா? அதே நேரத்துல கோஸ்டல் ரீஜன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே இங்க என்ன இருக்கும்? கடல் இருக்கும். கடலுடைய மாய்ச்சர் வந்து உங்களை ரொம்ப அதிகமா சூடாக விடாம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? மாடரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப கடல் பக்கத்துல இருந்து அதுக்கு பேரு எஃபெக்ட் ஆஃப் மாடரேட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கான்டினென்ட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு எஃபெக்ட் ஆஃப் கான்டினென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அடிக்கடி எம்சிக்யூஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ். இந்த மாடரேட்டிங் எஃபெக்ட், இந்த கான்டினென்டாலிட்டி, இதெல்லாமே. ஸோ அதை ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்ணி வைங்க. புரியலப்பா? வின்டர் டைம்ல, சம்மர் டைம்ல ஹை டெம்பரேச்சர், அதான் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வந்து மிடில் ஆஃப் த கான்டினென்ட் ஃபேஸ் பண்ணும். சீல இருந்தா மாடரேட்டிங் அப்படிங்கறதுனால எக்ஸ்ட்ரீம் லோவாகவும் போகாது, எக்ஸ்ட்ரீம் ஹையாகவும் போகாது. next part is range of temperature. இது நாம ஐ திங்க் ஒரு 2 கிளாஸ் முன்னாடி பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? டெம்பரேச்சர் ரேஞ்ச்னா என்ன அப்படின்ட்டு, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்போம். ரைட்டா? ஒரு இடத்துடைய எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் டெம்பரேச்சர் ரேஞ்ச் இல்லையா? உதாரணத்துக்கு ஐம் டேக்கிங் அ லேண்ட் ஏரியா, நான் டேக்கிங் அ சி ஏரியா. எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இன் லேண்ட் கேன் கோ அப் டு 40 டிகிரி செல்சியஸ், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரீம் லோவஸ்ட் டெம்பரேச்சர் கேன் கோ அப் டு -5 டிகிரிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? கிட்டத்தட்ட 45 டிகிரி இல்லையா? இந்த 45 டிகிரி தான் லேண்டுடைய டெம்பரேச்சர் ரேஞ்ச் அப்படிங்கிறது. ரைட்? டெம்பரேச்சர் டிஃபரன்ஸும்பாங்க, டெம்பரேச்சர் கிரேடியன்ட்டும்பாங்க, டெம்பரேச்சர் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதோடைய அர்த்தம் எல்லாமே ஒண்ணுதான். இந்த டிஃபரன்ஸ் இன் ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் டெம்பரேச்சர் தான். ரைட்டா? அதே நேரத்துல சியோடைய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? ஹையஸ்ட் டெம்பரேச்சர் பாசிபிள் ஒரு 32 டிகிரி இருக்கும். அண்ட் லோவஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மேபி ஒரு 0 டிகிரி இஸ் வெரி ரேர், ஒரு 5 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்ப இந்த அளவுக்கு இங்க வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 27 டிகிரி தான் இருக்கும். சி அண்ட் லேண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரேஞ்ச், இதுல யாருக்கு டெம்பரேச்சர் ரேஞ்ச் அதிகம் அப்படின்னு கேட்டா லேண்டுக்கு தான் டெம்பரேச்சர் ரேஞ்ச் அதிகம் இல்லையா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் ரேஞ்ச் அப்படிங்கிறது இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு ஐசோதர்ம்ஸ்னா எப்படி இருக்கும், அது எங்கெங்க ஃபிளக்சுவேட் ஆகும், எந்தெந்த இடத்துல அதோடைய ஸ்பேஸ் நேரோவா இருக்கும், வைடா இருக்கும், இது எல்லாமே நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேப்ல வந்து பிளாட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை அப்ளை பண்ணி நமக்கு ஒரு சில விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதை வச்சு நிறைய எம்சிக்யூஸ் வந்து கேட்பாங்க. இந்த எந்தெந்த ரீஜனுக்கு எப்படி எப்படி எல்லாம் டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ நவ் ப்ளீஸ் லுக் அட் திஸ். நோட் பண்ணிட்டீங்களா? இல்ல யூ நீட் டைம். ரைட். நவ் நமக்கு 2 விதமான டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? 24 மணி நேரத்துல ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது டயூர்னல் ரேஞ்ச் அல்லது டெய்லி ரேஞ்ச். ரைட்? யூ ஹேவ் 24 hours. இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எது, லோவஸ்ட் டெம்பரேச்சர் எது. ரைட்டா? அடுத்தது ஆனுவல் ரேஞ்ச். 365 நாள் இருக்கு. இந்த 365 நாள்ல ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எது, லோவஸ்ட் டெம்பரேச்சர் எது, அது வந்து ஆனுவல் ரேஞ்ச். ரைட்டா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரியான கம்பேரிசன்ஸை கொடுத்து யாருக்கு ஆனுவல் ரேஞ்ச் அண்ட் டெய்லி ரேஞ்ச் அதிகம்,
யாருக்கு டெய்லி ரேஞ்ச் அண்ட் ஆனுவல் ரேஞ்ச் கம்மி அப்படிங்கிறத நீங்க சொல்ல போறீங்க, ரைட்?